அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி பலாக்கொட்டை ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பலாக்கொட்டையும் மட்டனும் போட்டு செய்ய போகிறோங்க. பலாக்கொட்டையை வெள்ளைத்தோலெல்லாம் உரிச்சிட்டு இப்படி சிவப்பாக இருக்கும், இந்த சிவப்பு தோலையும் உரிச்சிட்டு கழுவிட்டு கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்தமாரி கழுவிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சுக்கலாம். வெங்காயம் தேவையான அளவு கட் பண்ணி வச்சுக்கலாம். தக்காளி, மட்டன் எல்லாத்தையும் சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சுக்குவோம். ஒரு கடாயில் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. முதல்ல வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இந்த பலாக்கொட்டை நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. நீங்களும் பலாப்பழம் வாங்கி சாப்பிட்டிங்கன்னா பலாக்கொட்டை இருக்கும், அது இந்த மாதிரி கிரேவி மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். தக்காளி, பச்சை மிளகாய் போட்டு வதக்கிக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். கரம் மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாம். மிளகாய்த்தூள், மஞ்சள்தூள், அவங்க மிளகாய்த்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க. ஜீரகத்தூள், மிளகுத்தூள், பட்டை கிராம்பு தூள் தனியாக நாங்கள் அரைச்சி வச்சுருக்கோம், அது கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். இப்போ மட்டனை போட்டுக்கலாம். சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை போட்டுக்குவோம். மிளகுத்தூள், ஜீரகத்தூள் எல்லாம் போட்டுக்கலாம். கொத்தமல்லி தூள் தனியாக அரைச்சி வச்சுருக்கோம், அது தேவையான அளவு போட்டுக்கலாம். பலாக்கொட்டையும் போட்டு நல்லா கிளறிக்கலாம். கொத்தமல்லி தூள், தனியாத்தூள் இது போட்டுக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்கலாம். இந்த கிரேவி சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரசம் எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்குங்க. இதுமாரி செஞ்சு நீங்களும் சாப்பிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ. கொத்தமல்லி தழை தூவி பரிமாறலாம். அவ்வளோதாங்க. இந்த பலாக்கொட்டை மட்டன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இதை மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க நீங்களும். தேங்க்யூ.